வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு வெயிட் பண்ணியிருக்க நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஸோ இப்போ உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் தற்காலிக தெரிவு பட்டியலில் செக் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் இன்னெலிஜிபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ என்ன நடக்க இருக்கு, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவர்ஸ் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ இன்னெலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் எல்லாமே வித்ஹெல்டு வச்சுருப்பாங்க. ஸோ வித்ஹெல்டு கேண்டிடேட்டுக்கும் இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, வித்ஹெல்டு கேண்டிடேட்டுக்கு ஏதாவது ஒரு டைம் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டாங்க. இந்த டிஆர்பியில் அவங்க பாஸ் பண்ணியிருந்தா கூட அவங்களால இந்த பிஜிடிஆர்பி அவங்களுக்கு வேஸ்ட்டு. அடுத்து வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். சைமல்டேனியஸ் ஸ்டடி பிஜி அண்ட் பிஎட் டிகிரி இது மாதிரி படிச்சிங்கன்னா இன்னெலிஜிபிள் ஆகிடுவீங்க, எலிஜிபிளே கிடையாது. ஸோ ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து எலிஜிபிளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நாட் எஸ்ஜிடி கேண்டிடேட் லெஸ்ஸர் தென் சிவி கட் ஆஃப் மார்க்ஸு ஜிடி அண்டு கம்யூவல்டன் இந்த மாதிரி போட்டு கூட உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிஎஸ்டிஎம் ஏதாவது தவறுதலாக போட்டிருக்கீங்க அப்ளிகேஷனில் பிஎஸ்டிஎம் இருந்தால் இருக்குன்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. எல்லாமே அவங்க கேட்குறது என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் முழுசாகவே பிஎஸ்டிஎம் இருந்தால் தான் உங்களால் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருக்க முடியும், இல்லைனா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு தாங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இவைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னெலிஜிபிள் கேண்டிடேட். ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ஹெல்டு. ஸோ வித்ஹெல்டுக்கும் இன்னெலிஜிபிளுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. வித்ஹெல்டு கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சான்றிதழை சமர்ப்பித்தால் அவங்க பணி நியமனத்துக்கு 1% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வித்ஹெல்டு ஃபார் யூஜி பிஜி இந்த யூஜி டிகிரி ஈக்குவலன்ஸ், வித்ஹெல்டு ஃபார் பிஜி டிகிரி ஈக்குவலன்ஸ், வித்ஹெல்டு வாண்ட் டு ஜிஓ ஃபார் பிஜி டிகிரி. ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க. ஆனால் இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ரிஜெக்ட் ஆகிடுவீங்க, எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இன்னெலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு. ஆனால் வித்ஹெல்டு கேண்டிடேட்டுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் ரெடி ஆகிக்கோங்க. ஒரு வேளை வித்ஹெல்டு கேண்டிடேட்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஆர்பியில் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய காலி பணியிடங்கள் தான். ஸோ புதிய காலி பணியிடம்னா இந்த டைம் வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி இல்லை இருக்கிற வேகன்சிஸ்க்கு திரும்பவும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த 1996 அப்படின்ற காலி பணியிடங்களை ஒரு 500 உயர்த்துவாங்க, இல்லைனா செகண்ட் சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வரும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ முதுகலை பட்டதாரியோடைய ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் இதில் காத்துக்கிட்டு இருக்க மக்களை பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதுகலை பட்டதாரியோடைய பணி நியமன ஆணைகள் இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க. அடுத்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அதையும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. பிப்ரவரி முதல் வாரத்தில் முதுகலை பட்டதாரியோடைய பணி நியமன ஆணைகள் அனைத்தும் வெளியிட போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் அனைத்துமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.